கேரள செவிலியர் நிமிஷாவிற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை அவருக்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மற்றும் மத்திய அரசின் முயற்சி ஆகியவற்றால் ஏமன் நாட்டில் கேரள செவிலியர் நிமிஷாவுக்கு நாளை விதிக்கப்படவிருந்த தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 18 வயதில் ஏமன் நாட்டிற்கு பிழைப்புக்காக சென்ற செவிலியர் நிமிஷா அங்கு மருத்துவமனை தொடங்கியதில் அவருடைய அந்த தொழில் முறை பார்ட்னருடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டால் அந்த மகதி என்ற நபர் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலையில் கேரள நர்ஸ் நிமிஷாவிற்கு தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்து அவர் ஏமன் நாட்டில் உள்ள சனா நகரில் உள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த மரண தண்டனையானது நாளை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் சேவ் நிமிஷா என்று பல்வேறு விதமான மனித உரிமை அமைப்புகள் அவர் தண்டனையை நிறுத்துவதற்கும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன. இதில் மிக முக்கியமான சிக்கல் என்னவென்றால் ஏமன் நாடு ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியும், சவுதி அரேபியா நாட்டின் கட்டுப்பாட்டில் ஒரு பகுதியும், ஈரான் நாட்டின் கட்டுப்பாட்டில் ஒரு பகுதியும், அங்கு 3 விதமான கிளர்ச்சி குழுக்களின் கட்டுப்பாட்டில் அந்த ஏமன் நாடு இருப்பதால் இந்தியா அங்கீகரிக்காத ஏமன் நாட்டின் ஹவுதி பிரிவு கட்டுப்பாட்டில் உள்ள சனா நகரில் உள்ள சிறையில் நிமிஷா அடைக்கப்பட்டிருப்பதால் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடர்வதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டன. அதனால் அந்த மரண தண்டனையை நிறுத்தி வைப்பது தொடர்பான வெளிப்படையான முயற்சியை இந்திய தூதரகம் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. சவுதி அரேபியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் நாட்டு பகுதியில் தான் இந்திய தூதரகம் செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் இருந்து அந்த கொலை செய்யப்பட்ட புகார்தாரரான அந்த மகதியின் குடும்பத்தினருக்கு பிளட் மணி என்று அழைக்கக்கூடிய அந்த குருதி பணம் என்று அதை சரியத் சட்டப்படி கூறுவார்கள். அந்த குற்றச்சாட்டால் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த இழப்பை சந்தித்தவர்களின் குடும்பத்தினர் ஒரு குறிப்பிட்ட இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒப்புக்கொண்டால் அந்த மரண தண்டனையை ரத்து செய்யலாம். இதுதான் ஏமன் நாட்டில் உள்ள அந்த சட்ட விதி. அதனை ஏற்றுக்கொள்ள அந்த மகதி குடும்பத்தினர் இப்போது சம்மதித்திருக்கார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்ததால் இந்த பிரச்சனை பல மாதங்களாக நீடித்து வந்தது. இப்போது அந்த மகதி குடும்பத்தினர் அந்த பிளட் மணியை பெற்றுக் கொள்வதற்கு ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதனால் 2017ஆம் ஆண்டு முதல் சிறையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்த நிமிஷாவுக்கு அவரது விதிக்கப்படக்கூடிய மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நிமிஷா வழக்கில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஏமன் நாட்டில் கேரள செவிலியர் நிமிஷாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மகதி, அவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட மகதி என்ற நபரின் குடும்பத்தினர் பிளட் மணி என்று அழைக்கக்கூடிய குருதி பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதனால் அந்த ஏமன் நாட்டு சட்ட விதிகளின்படி அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாளை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை தரப்பில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதா, அவர் விடுதலை ஆவாரா என்பது மகதி குடும்பத்தினர் இந்த பிளட் மணியை பெற்றுக் கொள்வதற்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டால் அந்த தண்டனை ரத்தாகும் எனவும் தெரிகிறது. அபிரகாம்.